ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீட் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. பீனட் பட்டரை வந்து அள்ளி சாப்பிட்றது உங்கள் ஹார்ட் அளவுக்கு மீறி ட்ரிகர் பண்ணுறதுனால ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். அது ஒரு அடிக்ஷனாகவே மாறிடும். 28 ரூபாய்க்கு உயிரை விட்டுறாங்க. அப்புறம் பல்கிங் பண்ணும்போது சில பேர் வந்து கேலரி சர்ஃப்லெஸில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பீனட் பட்டரை வந்து அள்ளி சாப்பிட்றது, பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான அப்ரோச். நீங்கள் பல்கிங்கில் இருந்தாலும் ஒரு ரீசனபிள் கேலரிஸ் தான் ஜாஸ்தி சாப்பிடும். ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா ஒபசிட்டி மாதிரி தொப்பை, இங்கே கழுத்துக்கு கீழே செகண்ட் சின்னு இதெல்லாம் வந்துடும். நான் இப்போ பல்கிங்கில் தான் இருக்கேன். செகண்ட் சின்னு வந்துருந்தால் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்திருக்கும். நம்ம வந்து கட் பண்ணும்போது ரிசல்ட்டும் ஒழுங்காக வராது. அதை நீங்கள் பல்க் பண்ணும்போது பீஸா பர்கர் இந்த மாதிரிலாம் போகக்கூடாது. சீஸு அது அன்ஹெல்தி ஃபுட்டு. அது மாதிரி ஃப்ரைடு சிக்கன் வாங்கி சாப்பிட்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீட் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. ஃப்ரை பண்ணிங்கனாலே அது வந்து ரொம்ப ஹார்ட் டைஜஸ்டிவாக மாறிடும். உங்கள் உடம்புக்குள்ளே 2 வருஷம் சுற்றிட்டு இருக்கும். நான் சொல்லல, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். அதனால ஃப்ரைடு ஐட்டமே சாப்பிடக்கூடாது. அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நானும் சாப்பிட மாட்டேன். வீட்டில் வந்து பசங்க இல்லை ஒய்ஃப் வாங்கி சாப்பிடும்போது கம்பல் பண்ணி ஒரு பைட் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து 100% அக்மார்க்கு பாடி பில்டரு, அதனால் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் ஒரு பைட்டு ஆசையாக தரும்போது வாங்குவேன். ஆனால் அதுக்குன்னு நான் வாங்கி சாப்பிட மாட்டேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப காஸ்ட்லி 500 ரூபா கொடுத்து ஒரு பீஸா வாங்கி சாப்பிட்றதுக்கு நான் என் டயட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த 500 ருபீஸுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். எதுக்கு தேவையில்லாமல் காசு கொடுத்து ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணோம். இப்போ வந்து நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இறந்து போகிறாங்க. ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் இறந்து போகிறாங்க. டூரிங் ஒர்க் அவுட் வந்து ஹார்ட் சோக் ஆகுது. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நியூஸ் எல்லாம் ரீசெண்டாக வந்திருக்கு. அது ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. நார்மல் பேரண்ட்ஸ் கூட வீட்டுக்கு பசங்களை வந்து ஜிம்முக்கு அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, வேல்யூபிள் ரீசன் சொல்லணும்னா இன்டர்னல் ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களே அறியாமல் உடம்புக்குள்ளே ரிஸ்க் பில்ட் ஆகிருக்கும். உங்கள் பிளட்டில் வந்து கால்சியம், கொலஸ்ட்ரால் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எனி டைம் ஹார்ட் வந்து பிளாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து நேச்சுரலாக நடக்கிறது. நம்ம அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் காரணமாக நடக்கிறது. நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த் மாஸ்டர் செக்கப் வந்து பண்ணிக்கிறது நல்லது. பாடி பில்டிங் பண்ணும்போது பாடி பில்டிங் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, நார்மலாக இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி ஹெல்த் செக்கப் பண்ணுறது நல்லது. உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். அது போக வாலண்டியராக சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் ஏன் வாலண்டியராக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ப்ரீ ஒர்க் அவுட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண வர்றதுக்கு முன்னாடி காஃபி குடிச்சிட்டு வருவேன். ஏன்னா தூக்க கலக்கம் மாறதுக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கிறதுக்கும் காலகாலமாக காஃபி தான் குடிக்கிறேன். ப்ரீ ஒர்க் அவுட்டு வாங்கி வச்சா 1 வருஷம், ஒரு சின்ன டப்பா வாங்கினாலே 1 வருஷம் ஆனாலும் காலியாகும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கேசஸ். எனக்கு இன்னைக்கு சுத்தமாக மூடு இல்லை, அந்த மாதிரி கண்டிஷனில் தான் நான் அரை ஸ்கூப் ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் இப்போ இருக்க பசங்க என்னடான்னா ப்ரீ ஒர்க் அவுட்டை வாரி குடிக்கிறாங்க. 1 ஸ்கூப் 2 ஸ்கூப் போட்டு குடிக்கிறாங்க. அது வந்து ஹார்ட் பீட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏற்றி விட்டுரும். இது ப்ரீ ஒர்க் அவுட்னால வர பிரச்சனை. ப்ரீ ஒர்க் அவுட்டே ஆக்சுவலி தேவையில்லை. உங்களை அப்படியே வேணும்னா காஃபி குடிச்சு கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுவே போதும் என்ன கேட்டால். ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தால் கூட நீங்கள் 1 ஸ்கூப்பில் நிறுத்தினா பிரச்சனை இல்லை, அது கூட நல்ல ரிசல்ட்டாக வரும். இந்த ரெண்டையும் தாண்டி வேற ஒரு கேட்டகரி இருக்காங்க, மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸ்டெராய்ட்ஸ் இல்லை, மெடிக்கல் ஸ்டோரில் போய் மெடிசின் வாங்கி நரம்பில் போடுறாங்க. இந்த ரெண்டையும் மியூட் பண்ணிக்கோங்க. என்ன பேர் அந்த பப்ளிக்கில் தெரிஞ்ச இன்னும் தப்பாக வேற யாராவது யூஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி மெடிசின் வந்து மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணுற மெடிசன்னா, கோமாவில் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக போகும்போது அவங்க செத்துருவாங்க. சாகாமல் இருக்கிறதுக்கு அவங்க ஹார்ட் பீட்டை லைட்டாக இன்டியூஸ் பண்ணி விடுறதுக்காக இருக்கிற ஒரு மெடிசன். அந்த மெடிசனை வாங்கி இவங்க யூஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ண வர்றது. ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பம்ப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்ல பம்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதில் என்ன ஆகும்னா, உங்கள் ஹார்ட் அளவுக்கு மீறி நீங்கள் ட்ரிகர் பண்ணுறதுனால ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். இதுலேயே நிறைய கொஞ்சம் பேர் பசங்கள்லாம் இறந்து போயிருக்காங்க. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பசங்க செத்து போனாங்க, ட்ரெயினர் செத்து போனாங்க, நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் அது வந்து ஒரு கெட்ட பழக்கம். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க 60 பாட்டில் பர் டே யூஸ் பண்ணுறவங்க வரைக்கும் இருக்காங்க. அது ஒரு அடிக்ஷனாகவே மாறிடும். ஆரம்பத்தில் தெரியாது, நாள் ஆக ஆக நம்ம அடிக்ட் ஆகிற மாதிரி இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கும் அடிக்ட் ஆகுறாங்க. இது ப்ரீ ஒர்க் அவுட் இல்லை, இது வந்து ஒரு மெடிசன். இந்த மெடிசனை அடிக்ட் ஆகி உயிரையே காலி பண்ணுற 28 ரூபாய்க்கு உயிரை விட்டுறாங்க. இது தேவையில்லாத ஒரு ப்ராக்டிஸ். நீங்கள் ஹெல்த்தியாக லைஃப் இருக்கணும், பாடி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு வந்துட்டு அது சீக்கிரமாக வேணும், சூப்பராக வரணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் எடுத்து உங்கள் உடம்புக்குள்ளே போட்டு எதுக்காக வந்தீங்களோ அதை மறந்துட்டு செத்து போகிறது வந்து ஃபேமிலிக்கும் நல்லா இல்லை, இந்த லைஃப் ஸ்டைல் ஹெல்த் ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கும் நல்லா இல்லை, பார்க்குற பப்ளிக்கும் அது மேலே இருக்கிற ஒரு மரியாதை போயிடும். ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா காஃபி குடிங்க, அதுவே தாராளம்.